நம்முடைய எண்ணங்களுக்கு ஆழமான சக்தி உண்டு. நம்முடைய எண்ண ஓட்டம் மற்றவர்களுடைய மனத்தையும் மற்றவருடைய மன ஓட்டத்தையும் உண்மையிலேயே வழி நடத்துகிறது. மேலோட்டமா கேட்டா நம்ப முடியாது. இந்த ஒரு சின்ன ஆராய்ச்சி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ப முடியும். ஒரு குறிப்பிட்ட வகை ரோஜா செடிய ஒரே மாதிரியான செடி, ஒரே மாதிரியான மண், ஒரே மாதிரியான உரம் போட்டு வளர்த்து 3 அறையில வச்சாங்க. இதுவும் ஒரு பல்கலைக்கழகம் செஞ்ச ஆராய்ச்சி, மனத்தை பத்தி செஞ்ச ஆராய்ச்சி. 3 அறையில வச்சுட்டு ஒரு அறை, முதல் அறையில இருக்கிற ரோஜா செடியை ஒருத்தர் தினம் போய் தினசரி திட்டுவார். அது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குறது. நீ உருப்பட மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ என்ன பண்ண, நீ உன்னால் மலர முடியாது, உன்னால் வளர முடியாது அப்படின்ற எண்ணங்களை அங்க உருவாக்குவார். 2வது ரூமுக்கு போய் எந்த வார்த்தையுமே சொல்லாம வெறுமனே தண்ணி ஊத்திட்டு உரம் போட்டு வந்துருவார். 3வது அறைக்கு போய் நீ நல்லா இருப்ப, நீ நல்லா அழகா மலர முடியும், நீ மிக அருமையான ரோஜா, நீ உயரமாக வளர்வாய், நீ நல்லபடியாக இருப்பாய் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ண ஓட்டங்களை உருவாக்கிட்டு வருவார். மீண்டும் ஒரு முறை கதவை திற, காற்று வரட்டும். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம். வெறும் 21 நாள், ரொம்ப நாள் இல்ல, வெறும் 21 நாள் மட்டும் இந்த பரிசோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. செஞ்சதுல நம்மளால நம்பவே முடியாத முடிவுகள். இந்த முதல் ரோஜா செடி இறந்து விட்டது. எந்த ரோஜா செடியோட எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த ரோஜா செடி இறந்து விட்டது. 2வது ரோஜா செடி ஓரளவுக்கு வளர்ந்து இருந்தது. 3வது செடி 2 மடங்கு செழிப்புடன் வளர்ந்து பூக்கள் பூத்து இருந்தது. நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு வெளி உலகத்தை பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்கய்யா. நம்ம இல்ல, நம்முடைய எண்ணங்கள் நம்மையே பாதிப்பது வேற விஷயம். எந்த அளவுக்கு வெளி உலகத்தை பாதிக்கிறது. நம்முடைய எண்ணங்களுக்கு ஆழமான சக்தி உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் ஒரு இறந்த பொருள் அல்ல. அவை உயிருடைய ஒரு உணர்வு, உயிருடைய ஒரு சக்தி.